ஸோ முதல் அறிகுறி இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஹாய், செப்டம்பர் 24க்கான வீடியோ பதிவு கண்களை பற்றியது. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். உடம்புல ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன கண்களில் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் அதிகமாகிறது டாக்டர்? கண் உருண்டை, ஐ பால் அப்படின்னு தான் சொல்கிறோம். கண் உருண்டை. இந்த கண் உருண்டைங்கிறது ஒரே உருண்டை கிடையாது. ஸோ இதுதான் இந்த கண்களோட அமைப்புங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போது முன்னாடி இருக்கிறது இது ஒரு ஐபால் உருண்டைனா, இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னொரு உருண்டை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிங்க் கலருக்கும் எல்லோ கலர் பலூனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜாயிண்ட் பகுதியில் தான் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லென்ஸ் இருக்குது. ஸோ இந்த லென்ஸு இந்த முன்பகுதி கண் உருண்டையும் பின்பகுதி கண் உருண்டையும் பிரிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த முன்பகுதி உருண்டையை எடுத்துக்குவோம். இந்த லென்ஸ்லேருந்து முன்பகுதி உருண்டை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இந்த லென்ஸை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில சீலியரி மசில் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த லென்ஸை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு லேயர் வருது. ஸோ இந்த முன்னாடி வர லேயர் தான் கார்னியா அப்படின்னா வெண்படலம், நிறம் இல்லாதது. இது வழியாக தான் லைட் பாஸ் ஆகுது. ஒரு மெல்லிய படலமாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கக்கூடியது கார்னியா. ஸோ எதுக்காக இந்த கண் உருண்டையோட முன்பகுதியை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து சில திரவங்கள் சுரக்குதுங்க. இந்த திரவங்கள் என்ன தெரியுங்களா, இது அக்வஸ் ஹூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர், ஒரு ஜெல்லி மாதிரி வளவளப்பான ஒரு நீர் இங்கே சுரந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி சுரந்துக்கிட்டே இருக்கிற நீர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ட்ரைனேஜும் ஆகிட்டே இருக்கும். எப்படி டேங்க்ல இருந்து தண்ணியை ஏற்றி அந்த டேங்க் தண்ணீர் திருப்பி வெளியே போகுதோ, அதே மாதிரி இங்கே இந்த டேங்குக்குள்ள நிரம்பின தண்ணீர் அக்வஸ் ஹூமர் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ட்ரபிகுலர் நெட்வொர்க் அப்படிங்கிற சில இரத்த நாளங்கள் மூலமாக வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரோட ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல ட்ரைனேஜ் ஆகக்கூடிய இடத்துல பிளாக்கேஜ் ஆகுது, தடைபடுது, பைப்பில் தண்ணீர் பைப்பில் ஒரு தடை, அதாவது வெளியேற கழிவு நீர் குழாய்களில் தடை ஏற்படும் போது என்ன ஆகுது, இங்கே உள்ளார இருக்கிறோட தண்ணீர் அதிகரிக்குது. ஸோ இந்த தண்ணீரோட அளவுகள் அதிகரிக்க என்ன ஆகும், இந்த தண்ணீரோட அளவுகள் அதிகரிக்க இங்கே ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகும். இந்த ப்ரெஷர் என்ன ஆகும், இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணீரோட ப்ரெஷரை அதிகப்படுத்தும். ஸோ இப்போ இந்த பின்பக்க கண் உருண்டையில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும், இது இந்த இடத்துல அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ எல்லா சைடும் இது ப்ரெஷர் இன்க்ரீஸுங்கிறது அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் முக்கியமாக ஒரு பிரச்சனையை அந்த அழுத்தம் ஏற்படுத்தும். அது இந்த இடத்துல என்ன இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் விழித்திரை. இந்த விழித்திரையில் ஒரு நரம்பு மண்டலம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. இந்த இடத்துல இருந்துலாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு ஒயர் போகுது. நம்ம கண்ணுல இருந்து ஒரு ஒயர், ரெண்டு கண்ணுல இருந்து 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர் தான் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலமாக தான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்னால தான் உங்களுக்கு விஷன், கண் பார்வையே தெரியுது. ஸோ அப்போ இந்த ஆப்டிக் நர்வ்னு சொல்லக்கூடிய உயர் மின் அழுத்த ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்டிக் நர்வை நம்ம டேமேஜ் பண்றோம். எதனால, இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி இது இந்த இடத்த டேமேஜ் பண்ணுது. ஸோ இந்த டேமேஜ்னால இந்த ஒயர் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கண் பார்வை இழத்தல் அப்படிங்கிறது ஏற்படும். அதுதான் குளோகோமா. கண் பார்வை இழத்தல் அப்படின்னு பயந்துக்காதீங்க, எல்லாருக்கெல்லாம் இது ஏற்படாது. ஆக்சுவலாக குளோகோமாவில் 2 வகை உண்டு. இந்த அடைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 2 வகைப்படும். அதாவது இப்போ இதெல்லாம் ட்ரைனேஜ் சேனல்ஸு, இது வழியாக நீர் வெளியே போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரைனேஜ் சேனல்ஸில் 2 சேனல் அடைபட்டு போகுது. ஸோ ஒரு சேனல் அடிபட்டு போயிடுச்சு, இன்னொரு சேனல் அடிபட்டு போயிடுச்சு. இந்த நடுவில் இருக்க 2 சேனல் இருக்குது. இந்த 2 சேனல் வழியாக நீர் வெளியே போய்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது மெதுவா நீர் வெளியே போகுது. அப்படி மெதுவா நீர் வெளியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரெஷர் இங்கே அதிகமாகும். ஸோ அந்த குளோகோமாவுக்கு பேரு ஓப்பன் ஆங்கிள் குளோகோமா அப்படின்னு சொல்லிட்டு திறந்த ஆங்கிள் குளோகோமா. அது என்ன திறந்த ஆங்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆங்கிள். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கருவெளி வெண்படலத்துக்கும் இந்த லென்ஸுக்கும் இடையில இருக்கிற இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு முக்கியம் குளோகோமால. இந்த ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கு அப்படின்னா அதனால நீர் மெதுவாக வெளியே போயிட்டு இருக்கும். அப்போ மெதுவாக ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது
அப்படிங்கும்போது ஓப்பன் ஆங்கிள் குளோகோமா, இதுதான் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இன்னொன்று தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், அதில் தான் கண் பார்வை இழத்தல்ங்கிறது மிக வேகமாக நடக்கும். ஸோ அது எதுனா க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோகோமா. இப்போ இந்த ஆங்கிள் வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகுது, அதாவது எல்லா சேனலுமே அடைபட்டுச்சு. இப்போ எல்லா சேனலும் அடைபட்டுச்சு, எந்த பக்கமும் இருந்தும் தண்ணீர் வெளியே போக முடியல. ஸோ எங்க இருந்துமே வெளியே போக முடியல அப்படிங்கும்போது மிக வேகமாக இங்கே ப்ரெஷர் அதிகமாகி அது இந்த இடத்துல அழுத்தத்தை கொடுத்து அது இந்த நரம்பை ஆப்டிக் நர்வை டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர் குளோகோமான்னு சொல்லுவோம். அதுல தான் வந்து கவனிக்காம விட்டோம்னா சீக்கிரம் பார்வையிழத்தல் ஏற்படும். அடுத்து மூணாவது வந்து குழந்தை பருவத்திலே வருது. இது கன்ஜெனிட்டல்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்கும் போதே அவங்க கண்களை பார்த்தோம்னா பனி படர்ந்தாப்புல மேகம் படர்ந்தாப்புல அவங்க கண்கள் இருக்கும். பிரைட்டான வெளிச்சத்தை பார்த்தா அவங்களுக்கு கண்ணு கூசும். ஸோ அது வந்து கன்ஜெனிட்டல் குளோகோமா. நாலாவது குளோகோமா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வருது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்லாம் இந்த டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகி புதுசாக ரத்த நாளங்கள் உருவாகும். அந்த புதுசாக உருவாகிற ரத்த நாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆங்கிளில் அடைப்பு ஏற்படுத்தும். ஸோ அதுலேயுமே வந்து ஓப்பன் ஆங்கிள் குளோகோமா மாதிரி ஒரு விஷயம் வரலாம். ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி இந்த குளோகோமா வரலாம். ஆனால் இன்னி வரைக்கும் யாருக்கு வருது ஏன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் குளோகோமாவில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னாடியே இந்த ப்ரெஷரை நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா ஈஸியாக இந்த பிரச்சனையை ஐ ட்ராப்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்க முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு குளோகோமா வருதா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடனடியாக கண்டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி ப்ரெஷர் இருக்காங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ முதல் அறிகுறி இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. என்னோட பார்வை இப்போ நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. என்னோட பார்வை இப்படி நேராக பார்க்கும்போது அதாவது இப்போ நான் கேமராவோட கண்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நேராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என் கைகள் இப்போ நான் நேராக கேமராவை தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் என் கைகளை பாருங்கள், இப்போ என் கைகள் சைடில் போய்கிட்டே இருக்கு. என்னால் என் கைகளை பார்க்க முடியுது, நேராக கேமராவை பார்த்துக்கிட்டே என்னால் என் கைகளை பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி பின்னாடி போகும்போது என்னால் கைகளை பார்க்க முடியல. இப்போ நீங்களே இந்த வீடியோவை பார்க்கும்போது இதை செஞ்சு பாருங்கள், உங்களால் இதை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களோட மேக்சிமம் புற விழித்திறன், ஃபீல்ட் ஆஃப் விஷன், அதாவது பெரிஃபெரல் ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படிங்கிறத நான் தமிழில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட புற விழித்திறன், அதாவது நேராக இருக்கிறது நேர் விழித்திறன் அப்படின்னா பெரிஃபெரல் ஃபீல்ட் ஆஃப் விஷன்ங்கிறது உங்களோட புற விழித்திறன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு தெரியல, ஆனால் இப்போ எனக்கு கைகள் தெரியுது. அதே மாதிரி இப்படியே நான் மேலே கைகளை தூக்கிட்டு போகிறேன்னு வைங்களேன். இப்படி கைகளை தூக்கிட்டு போகும்போது என் கண்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ என் கைகள் என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே என் கையில் தூக்கணுன்னா எனக்கு தெரியல. ஸோ அப்போ இதுதான் என்னோட ஃபீல்ட் ஆஃப் விஷன் மேலே. ஸோ இப்போ சைடில் இப்படியே என் கைகள் வருது. இப்போ என்னோட பெரிஃபெரல் ஃபீல்ட் ஆஃப் விஷன், என் கைகளை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் நான் பார்த்துட்டு இருக்கிறது நேராக கேமராவை. ஸோ இப்போ வரைக்குமே என் கைகளை பார்க்க முடியுது. ஆனால் இதை தாண்டி இப்படி நான் போயிட்டேன்னா என் கைகளை என்னால் பார்க்க முடியல. ஸோ என்னோடய ஃபீல்ட் ஆஃப் விஷன் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து நார்மல், எனக்கு இருக்கிறது நார்மல். அப்படின்னா குளோகோமா உருவாகுது அப்படின்னா என்ன ஆகுன்னா இந்த புறவிழித்திறன் பெரிஃபெரல் ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். இப்போ உங்கள் கைகளில் பார்க்கக்கூடிய தூரம்ங்கிறது இப்போ பாருங்கள், இங்கே இருந்தால் தான் பார்க்க முடியும். என்னால் ஈஸியாகவே பார்க்க முடியுது. ஆனால் குளோகோமா இருக்கிறவங்களுக்கு இங்கே போனால் தெரியாது, இங்கே போனால் தான் தெரியும், இங்கே போனால் தெரியாது, இங்கே போனால் தெரியாது, இங்கே போனால் தான் தெரியும், இங்கே மேலே போனால் தெரியாது, கீழே இருந்தால் தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வரும். இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படிங்கிறது இப்படியே சுருங்கிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ என்ன தெரியுதுங்க, இதுக்கு பேர் தான் டியூப் விஷன். டியூப் விஷன் சொல்லிட்டு ஒரு டனல் மாதிரி இப்போ உங்களுக்கு பார்வை தெரியுது. இந்த கண்களுக்கு இப்படி தெரியுது பார்வை, நேராக இந்த டியூப் டனல் தெரியுது. அதே மாதிரி இந்த கண்ணுக்கு இப்படி டியூப் மாதிரி பார்வை தெரியுது. ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் சுருங்கிக்கிட்டே வருது. இதுதான் வந்து குளோகோமாவோட அறிகுறி, முதல் முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி ரெண்டாவது அறிகுறி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியாது. இந்த இடத்துல சைடில் வந்து சில விஷயங்கள் தெரியாது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு சைடில் எதுவுமே தெரியாது அப்படின்னு ஃபுல்லாக டியூப் விஷன் மாதிரி ஆகாமல், இப்போ நான் காமிச்ச மாதிரி ஆகாமல் சில ஏரியா மட்டும் நம்ம சைட்லலாம் தெரியாது. அது வந்து பிளைண்ட் ஸ்பாட். இதெல்லாம் வந்து முக்கியமான அறிகுறிகள். நம்மளுக்கு மெதுவாக குளோகோமா ப்ரெஷர் அதிகமாகிட்டே வருது, அது வந்து இந்த ஆப்டிக் நர்வை பாதிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதனால் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓப்பன் ஆங்கிளுக்கு இதே க்ளோஸ்ட் ஆங்கிள் அப்படின்னா அது வந்து வார்னிங் சைனோட வராது. வரும்போதே வந்து பயங்கரமாக வரும். எப்படின்னா வந்து கண்கள்லாம் வந்து செவந்து போயிருக்கும், பயங்கரமான கண்ணு வலி இருக்கும், பயங்கரமான தலைவலி இருக்கும், உங்களால் தாங்கவே முடியாத தலைவலி வரும். கண்கள்லாம் ஃபுல்லாக மங்கலாக தெரியும், சரியாக தெரியாது. இல்லைன்னா பிரைட்டான வெளிச்சத்தை பார்க்கும்போது அதை சுற்றி பூச்சி பறக்கிற மாதிரி, கலர்டு ஹாலோஸ்னு பூச்சி பறக்கிற மாதிரி, எல்லா பக்கமும் பூச்சி பறக்கிற
மாதிரி நம்ம கண்களை சுற்றி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். வாந்தி வருதல் மாதிரி இருக்கும், வாந்தியே வரும் போன்ற விஷயங்கள் தான் வந்து சடனாக வரக்கூடிய ப்ராப்ளம். அதுதான் வந்து ஃபுல் பிளாக்கேஜ்னு சொன்னல, ஃபுல் பிளாக்கேஜ் ஆகும்போது வரக்கூடிய ப்ராப்ளம். இது எல்லாருக்கெல்லாம் வராது, ரொம்ப பயந்துக்காதீங்க, ரொம்ப ரொம்ப அரிதாக வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா வந்து யாருக்கு வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒன்று மரபணுக்காரங்கள் சொல்கிறாங்க, அப்பா அம்மா இந்த மாதிரி வழியில் வரலாம், இல்லைனா பிறக்கும் போதே இருக்கலாம், இல்லைனா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வரலாம், இல்லைனா ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம். முக்கியமாக வயது 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஸ்க் அதிகமாகிடுது. ஸ்டீராய்டு மாத்திரைகள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வரலாம். எல்லாத்தோட முக்கியமாக காரணமே எல்லாம் வரலாம். ஸோ அதனால் நாம் பண்ண வேண்டியது ரெகுலராக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் தென்படுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம அலர்ட் ஆகிடணும். உடனடியாக டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போனால் டோனோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐயோட ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறத அவர் அந்த கருவியை வச்சு பார்ப்பாரு. அப்புறம் கார்னியல் திக்னஸ் சொல்லிட்டு பேக்கிமெட்ரின்னு சொல்லிட்டு அந்த விழி வெண்படலத்தோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ரிஸ்க் பற்றி சொல்லுவாங்க. அந்த விழி வெண்படலம் மெஷர்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் மூணாவது டெஸ்ட் பெரிமெட்ரி டெஸ்ட்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த 3 டெஸ்ட்டுகளையும் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஐ ட்ராப்ஸ் வந்து ரெகுலராக நம்ம போட்டுக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் அந்த கண்ணுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் அளவுகளை குறைச்சி நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். என்ன ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதுக்கு ஏதாவது குறிப்பான உணவுகள் மருத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுகள் அப்படின்னு அதாவது உப்பு குறைக்கணுங்க. ஏன்னா உப்பு வந்து ப்ரெஷர் நார்மலாகவே அதிகமாக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம உணவில் வந்து உப்பு குறைக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது காஃபி டீயில் இருக்கக்கூடிய கஃபீன் அப்படிங்கிறது ப்ரெஷர் அதிகமாக்கிறதுக்கு உதவியாக இருக்கலாம். அதனால் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும், குறைச்சிக்க வேண்டியிருக்கும். மூணாவது விஷயம் லோ கலோரி டயட். ரெகுலராக நம்ம இருக்கக்கூடிய டயட்டுங்கிறது ஹை கலோரியாக இல்லாமல் பார்த்துக்கிறது முக்கியம். இது மூணும் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்போ என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் உணவுகள், இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஐகோசோபெட்டனோயிக் ஆசிட் போன்ற சில கெமிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளோட கண்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அப்புறம் ரெண்டாவது விஷயம் கீரைகள் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ். இந்த நைட்ரேட்ஸுங்கிறது நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது ரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறது. இந்த ரத்த நாளங்கள் விரிவடையும் போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா நடக்குது. அதனால அந்த ஃப்ளூயிட் ட்ரைனேஜ் வந்து நல்லா ட்ரெயின் ஆகுது. ஸோ அதனால கீரைகள் நம்ம எடுத்துக்கிறது நைட்ரேட்ஸ், நைட்ரிக் ஆக்சைடு. அதனால கீரைகள் குளுக்கோமாவுக்கு ஓரளவு வராமல் தடுக்கிறதுல ஒரு நல்ல பங்கு உண்டு. மூணாவது எக் பிளான்ட் அப்படிங்கிற அந்த கீரைகளும் நல்லது. நாலாவது பெர்ரிஸ், திராட்சை வகைகள். இதெல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சத்துக்கள் நம்மளோட கண்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அஞ்சாவது ஆரஞ்சஸில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நம்மளோட கண்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது, குளோக்கோமா வராமல் தடுக்கும். ஸோ ஃபைனலாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை அந்த ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமான அந்த ஃபுல் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்னா, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, டைரெக்டாக டாக்டர்கிட்ட வந்துடணும். நம்மளுக்கு இந்த அறிகுறிகள் தென்படும் போது அதுக்கு வந்து கொஞ்சம் வெறும் மருந்துகள் பத்தலை அப்படின்னா அப்போ வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஐரிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து மேபி ஒரு ஓட்டையை போட்டு இந்த இடத்துல ஃப்ளூயிட் வந்து அந்த ஈஸியாக ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி, ப்ரெஷரை குறைக்கிற மாதிரி சில கரெக்டிவ் சர்ஜரி தேவைன்னா பண்ண வேண்டியிருக்கும். இது ரொம்ப ரொம்ப ரேர், யாருக்கும் இது அதிகமாக தேவைப்படாது. ஆனால் இந்த குளோக்கோமானால் உண்டாகக்கூடிய இந்த நர்வு டேமேஜ், நரம்பு பாதிப்பை வந்து நம்ம தடுத்தாகணும். அதுக்கு ரெகுலராக நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும் 60 வயசுக்கு மேலே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.